காரை வச்சு என்னை பிளான் பண்ணி தூக்க முயற்சி பண்ணிட்டாங்க. ஏன்னா காரில் இருந்தவர் தொப்பி போட்டிருந்தாரு, தாடி வச்சிருந்தாரு, அவங்க முஸ்லீமு. நாங்கள் உடனே கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த காரும் அங்கே இல்லை, அந்த காரில் நம்பர் பிளேட்டு கிடையாது. என்னை திட்டமிட்டே கொலை செய்வதற்கான முயற்சி செஞ்சுருக்காங்க. இப்படியான விஷயங்களை சொன்னவர் மதுரை ஆதீன மடாதிபதி ஸ்ரீ ஹரிஹர ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள். உளுந்தூர்பேட்டையில் நடந்த சம்பவம் என்ன என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். மதுரை ஆதீன மடாதிபதி ஸ்ரீ ஹரிஹர ஞான சம்பந்த தேசிக பரமாச்சியாரின் மீது கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாக ஒரு நியூஸ் ஒன்று இப்போ போச்சு. இது எங்கே நடந்ததுன்னா உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலை, அதாவது சேலம் திருச்சி, இது ரெண்டுக்கும் பிரியும். அங்கே ஒரு மேம்பாலம் ஒன்று இருக்கும், அந்த ரவுண்டானாவில் நடக்குது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு லெஃப்டில் போகுது பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். இது ஃபுல் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். இதில் நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கள், எந்த காரு கரெக்டாக வருது, எந்த காரு ஷடனாக போகுதுன்ட்டு. ஒரு நிமிஷம் பாருங்கள், பார்த்துட்டு நம்ம பேசுவோம். பார்த்துட்டிங்களா? இப்போ அந்த சேலத்திலிருந்து இப்படி பைபாஸ், சென்னை பைபாஸ் நோக்கி வர கார் வருது. ஷட்டனாக ஒரு கார் கிராஸ் ஆகுது இல்லையா, அதுதான் மதுரை ஆதீனம் அவர்கள் வந்த கார். அந்த காரில் வந்துட்டு தான் அந்த காரு அதுக்கப்புறம் நிறுத்துறாங்க. ரெண்டு பேரும் பார்க்கும்போது தெரியுது அதில் இஸ்லாமியர் இருக்கிறாரு. உடனே எனக்கு வந்து என்னை கொல்ல சதி, இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்னை கொலை முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம மதுரை ஆதீனம் அவர்கள் சொன்னார். இதில் எந்த அளவு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் எடுத்தங்கவுத்தன்ற மாதிரி அவர் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். ஆனால் முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அந்த காரில் இருந்தவர் தான், அந்த இஸ்லாமியர் தான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. மதுரை ஆதீனம் அந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பு அந்த மதுரை ஆதீனத்துடைய ஒரு சிறிய வரலாறை நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா இது ஒரு தகவல்களுக்காக நமக்கு யூஸ் ஆகும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? மதுரையை அன்று ஆண்டு வந்த கூன்பாண்டியன் என்கிற மன்னன், அவர் சமண மதத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கார். அன்னைக்கு அந்த மதுரை அந்த சுற்றி அந்த அந்த பகுதிகள் எல்லாமே சமண மதத்தில் சமண மதத்தை பரப்புகிறாங்க. சமண மதத்தில் ரொம்ப மூழ்கி போகிறாரு. ஆனால் அவருடைய மனைவி மாணி என்கிற மங்கையர்க்கரசிக்கும் அவருடைய மந்திரிக்கும் அதில் உடன்பாடு இல்லை. அவங்க சைவ நெறி சித்தாந்தத்தில் மூழ்கி போனவங்களாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க திருஞான சம்பந்தரை அழைச்சிட்டு வராங்க. திருஞான சம்பந்தரை அழைச்சிட்டு அந்த மதுரையில் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற அந்த மடத்தில் தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சு சைவத்தை பரப்ப முயற்சி பண்ணுறாங்க. இது மன்னனுக்கு தெரிய வர மன்னனுடைய அந்த சமணர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த மடத்துக்கே தீ வைக்கிறாங்க. அப்போ தான் அந்த தீ பரவி அவர் ஒரு தேவார பதிக பாடல்கள்லாம் பாடி அந்த தீயை அணைச்சார். அதுக்கப்புறம் அந்த தீ நெருப்பு வெப்பு நோயின்னு சொல்லி அந்த கூன்பாண்டியன் மன்னனுக்கு பரவணுச்சு. அந்த நோயும் இவர் தேவார பதிக பாடல்களை பாடி தான் இவர் மீட்டார். அந்த கூன்பாண்டியன் என்கிற அந்த கூணிக்கிட்டு நடக்கக்கூடிய அந்த மன்னனை நேராக நிமிரச் செய்ததும் இவருடைய அந்த தேவார பாடல்கள் மூலம் இவர் சரி பண்ணார் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்பு இது நடந்ததாக சொல்லப்படுது இந்த சம்பவம். திருஞான சம்பந்தர் தான் அந்த மதுரை ஆதீன மடத்தை திரும்ப புனரமைப்பு செய்து அதை உருவாக்கியவர் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பதிவுகளில் உள்ள செய்திகள். அதற்கப்புறம் அந்த பீடாதிபதிகள் கிட்டத்தட்ட ஒரு 292 பேர் இப்போ இருக்கிறார் இல்லையா, ஸ்ரீ ஹரிஹர ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள். இவர் 293வது ஆள். இதுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் தேசிக பரமாச்சாரியார் இருந்தார். இப்போ இருக்கிறவர் 293வது ஆள். இவர் தான் இந்த சம்பவத்தில் நம்ம உளுந்தூர்பேட்டை சம்பவம்
இதில் வந்து என்ன கொலை செய்ய முயற்சித்தார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பது கேமரா பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். அந்த கார் எப்படி வருது, இந்த கார் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, ஒருவேளை அவர் நினைப்பது போல் இருந்திருந்தாலும் யாரும் சும்மா விட்டுற போகிறது கிடையாது. காவல்துறை விசாரணை பண்ண போகிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட அவர் தான் முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இவங்க வந்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரணைக்கு அப்புறம், அதாவது அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரணை எடுத்து அதை குறித்து செய்திகள் காவல்துறை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து அதுக்கு ஒரு அதிருப்தி செய்தியை இந்த மதுரை ஆதீன மடத்துல இருந்து வெளியிடுறாங்க. யார் வந்து தவறு செய்ய நினைத்திருந்தாலும், ஒருவேளை மதுரை ஆதீனம் அவர்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இவங்க தவறு செய்த நினைத்திருந்தாலும் அது வந்து போலீஸ் விசாரணையில் தெரியப்படுது, உரிய நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஆனாலும் ஒரு இஸ்லாமியரை பார்த்த உடனே இவர் வந்து தீவிரவாதி, என்னை தாக்க வந்துட்டாங்க, என்னை கொலை பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு இது இல்லையா? ஏன்னா பெரிய குற்றச்சாட்டு இப்போ வந்து மதுரை மடாதிபதி பீடாதிபதிகள் மீது வருவது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி பெரிய மத விஷயங்கள் எல்லாம் வந்து கையில் எடுத்து ரொம்ப மும்முரமாக நிற்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல சேவைகளை செய்துக்கிட்டு அந்த சைவ சித்தாந்த நெறிமுறைகளை வந்து நல்வழிப்படுத்தி, மக்களை நல்வழிப்படுத்தி சில விஷயங்களை செய்வாங்க. அவங்க அந்த மடாதிபதி, அந்த மதுரை ஆதீன மடத்துக்கு நிர்வாகத்தின் கீழே 3-4 கோயில் இருக்குது. திருவாரூரில் இருக்கிறது அவர்கள் கோயில். இந்த கோயில்களெல்லாம் நிர்வகிச்சுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன காரணத்துக்காக இப்படியெல்லாம் திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் எழுது இல்லையா? அதனால் நிச்சயமாக இதில் வந்து எந்த விஷயமும் இருந்திருக்காது. பலருடைய கருத்து இப்படி தான் இருக்குது. இது யதார்த்தமாக நடத்த ஒரு சம்பவம். சரி, அந்த பக்கம் பைபாஸ். ஆனால் எனக்கு தெரியும், நான் அந்த பகுதியை சேர்ந்தவன் தான். அந்த பக்கம் வர காரு நம்ம தான் கிராஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பக்கம் வர காரை பார்த்து நம்ம தான் கிராஸ் பண்ணணும். அந்த காரு நம்ம வர்றதுக்குள்ளே எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு போன மாதிரி தான் இருக்குது அந்த வீடியோ பதிவில். உளுந்தூர்பேட்டை காவல்துறை அறிக்கை என்பது வந்து அது ஒரு சார்புடையதாக இருக்கிறது. அவங்க வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி மதுரை ஆதீனத்தை மடத்திலிருந்து அவங்க வந்து தகவல் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா, சம்பவம் நடந்த உடனே நாங்கள் வந்து 100க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டோம், தகவலை தெரிவிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லோக்கல் உளுந்தூர்பேட்டை எஸ்ஐ கிட்ட வந்து உடனே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டோம். மாலையில் வந்து உளவுத்துறை டிஎஸ்பி வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தகவலை கேட்டுக்கிட்டாரு. இப்படியான விஷயங்கள் இருந்தது. ஆனால் அவங்க வந்து ஒரு சார்பாக வந்து பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஆதீனம் தரப்பில் வந்து சொல்லப்படுது. நாங்கள் போன காரு இதில் வந்து எந்த ஒரு வேகத்தடையோ எந்த ஒரு வேக கட்டுப்பாட்டு விஷயமோ இல்லை. ஆனால் அந்த சைட்லேருந்து வர்ற காருக்கு இருக்குது. ஆனால் அவங்க வந்து அவ்வளோ வேகமாக வந்து மோத வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகள், இந்த காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல், அதனை அடுத்து இந்த மத ரீதியான மோதல்கள், மதத்தை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிற இன்றைய காலகட்டங்களில் வந்து அவர் யோசிக்கக்கூடிய விஷயமானது வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் தெரியுதில்லை இந்து முஸ்லீம் அந்த மாதிரி பிரச்சனைகளில் போயிட்டு இருக்கிறது. ஆனால் இவர் முறைப்படி என்ன பண்ணியிருக்கணும்னா, இவர் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். பின்னாடி இவர் சொல்கிறாரு, காவல்துறையுடைய அறிக்கைக்கு அப்புறம் இவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அதில் தான் அப்படி சொல்லியிருக்காங்களே தவிர, அங்கே சம்பவம் நடந்த உடனே முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து அந்த காரில் வந்த அந்த இஸ்லாமியர் தான். அந்த பக்கம் தடுப்பு சுவர் இல்லை, உடனே வந்து ஷட்டனாக எங்கள் மேலே மோதினாங்க. வண்டியில் கார் நம்பர் இல்லை, தாடி வச்சுருந்தாங்க, தொப்பி போட்டிருந்தாங்க, அவங்க இஸ்லாமியர், என்னை கொலை பண்ண தான் வந்தாங்க, வண்டியில் கார் நம்பர் இல்லை, நாங்கள் தகவல் தரேன்ன உடனே சர்ன்னு கிளம்பி போயிட்டாங்க. இப்படியான செய்திகள் வந்து மதுரை ஆதீனம் தரப்புலேருந்து சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த இஸ்லாமியர் தான் போய் முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில். அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் மதுரை ஆதீனம் அந்த கார் ஓடிட்டு வந்தார் இல்லையா ஓட்டுநர், அவர் மீது வந்து 2 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு இஸ்லாமியரை நம்ம பார்த்த உடனே அவர் வந்து ஒரு தீவிரவாதியாக இருக்கும், இவர் வந்து வெடி குண்டு வச்சு தகர்க்க வந்துட்டார், இவர் வந்து பிளான் பண்ணிட்டாரு, நம்ம ஒரு மடாதிபதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை போக்கே
தவறு என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இஸ்லாமியர்கள் வந்து அரேபியன் கண்ட்ரிலிருந்து நேராக இங்கே வந்து யாரும் குதிச்சல்ல. அன்றைய இஸ்லாமிய மன்னர்களின் வரவுக்கு பின் இங்கு இருந்த ராமசாமி, குப்புசாமி, முனுசாமி போன்றவர்கள் தான் வந்து இஸ்லாமியராக தங்களை மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா நேரடியாக அங்கேருந்து யாரும் இஸ்லாமிய வரல, எல்லாம் நம்ம சொந்தங்கள் தான், நம்ம உறவுகள் தான். அப்படி தான் நம்ம நினச்சி வந்து கடந்து போகணும். ஏன்னா ஒரு இஸ்லாமியர்கள் இந்து மதத்தையோ இல்லை இந்து ஆட்கள் வந்து இஸ்லாமியர் மதத்தையோ மாற்றி மாற்றி நம்ம வந்து நினைக்கிறது வந்து அது ஒரு தவறான புரிதலுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். அதனால் நிச்சயமாக இதில் வந்து எந்த விஷயமும் இருந்திருக்காது. பலருடைய கருத்து இப்படி தான் இருக்குது. இது யதார்த்தமாக நடத்த ஒரு சம்பவம். அதனால் இது காவல்துறை விசாரித்து என்ன முடிவு வழங்கும் என்று நம்ம வந்து பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.